மௌலியோட ட்ராமாக்களில் நான் நடிப்பேன். இப்போது அந்த ட்ராமாவில் நடிக்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் ட்ராமாவில் தோட்டம் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பின்பக்கம், அதில் அந்த அரளிப்பூக்கள் மாதிரி பூக்களாக இருக்கும். ராஜா நாவலமன்றத்தில் ட்ராமா, அரளிப்பூ செடி நிறைய. அங்கே நான் ஒரிஜினல் அரளிப்பூவே கையில் எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட சொல்லலை, மௌலிக்கிட்ட. அப்படி இவ்வளோ வந்து அங்கே அந்த ஹீரோயின் வீட்டுக்கு வருவோம், இங்கே பயங்கர தோட்டமெல்லாம் இருக்க அப்படின்னு, ஒரு பூ பறிச்சுமா அப்படின்னு நான் கையில் இருந்த பூ ஒரிஜினல் பூவை வச்சு பறிச்ச மாதிரி காமிச்சு கில்லுன்னு எல்லாம் சிரிப்பாங்க, இல்லை கிளாப் பண்ணும். அந்த கேப்பில் இது எப்படா பண்ண ஆரம்பிச்சேன் நீ அப்படின்னு இப்படிலாம் ட்ராமாவிலே பேசிப்போம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இந்த 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 நான் ஒரு க்ரியேட்டிவ் தாட் இருக்கிறவன் அப்படிங்கிறது மௌலி புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் மௌலி ஸ்டார்டட் டூயிங் மூவிஸு. ஜெயதேவிக்காக நாங்கள் ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அந்த படம் மற்ற நேரில் நான் அவருக்கு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் நலம் நலமறி ஆவல் பண்ணுறோம். பண்ணும்பொழுது பிரபாகர் கேமராமேனாக வர்றாருங்க. அப்புறம் அந்த படம் முடித்த உடனே மௌலி வந்து தான் சொந்தமாக வெளிப்படங்கள், அப்போ ஜெயதேவி என்னென்னா தனக்கு மட்டும் பண்ணணும் மௌலின்னு நினச்சாங்க, இல்லை பட் அவருக்கு வெளிப்படங்களும் நிறைய வந்தது. அதனால் வெளிப்படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படி அவர் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே எங்கள் ஃபாதருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகிடுச்சு, என்னுடைய எங்கள் அப்பாவுக்கு. அப்போது நான் வந்து பாண்டிச்சேரி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஜெப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ அங்கே போய் அப்பாவோட இருக்கணும்னு. எனக்கு வந்து ஃபேமிலி மேலே எனக்கு அதிகமான அபரீதமான ஒரு அட்டாச்மெண்ட். எனக்கு என் குடும்பத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாது. என் பிரதர்ஸ் எல்லாரையுமே நான் கூடவே வச்சுருந்தேன். எனக்கு வந்து கீழே வந்து 4 பிரதர்ஸு ஒரு சிஸ்டர். நான் எல்லாருமே என் கூட வச்சுக்கிட்டு, என் ஒய்ஃப் அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி, நாங்கள் எல்லாருமே அவங்க பசங்க எல்லாரும் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணது, அவங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணது, எல்லாத்துக்கும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும். அந்த மாதிரி எல்லாரையும் பெரிய வீடாக தான் பார்ப்பேன். வாடகைக்கு வீடு பார்க்குறது, ஒரு 3 ரூம் இருக்கிறது, கூட்டு குடும்பம். 25 இயர்ஸ் கிட்ட நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஹாப்பியாக இருக்கும். அது அதில் வந்து சிரமங்கள்ங்கிறதே கிடையாது. அதனால் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஒரு எண்ணம் வரல. எனக்கு ஒரு மிகப்பெரிய படம் பண்ணணுன்றதோ, இல்லை வந்து ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் காசு சொல்லி அவர் டேட் வாங்கணுன்றதோ, இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வராமல் என் கை கடக்கமாக சந்திரநாத்தாவில் வந்து இந்த மாதிரி படம் பண்ண முடியும் அப்படின்னு யார் வராங்களோ அவங்கள வச்சு நான் படம் பண்ணணும் அப்படின்ற தாட்டோடவே இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். அந்த ரிஸ்க் எடுக்க முடியாத அளவு எடுக்கக்கூடாத அளவுக்கு என்னை யார் என் கூட இருப்பாங்களோ அப்படிப்பட்டவங்கள நான் என்னை நினச்சிக்கிட்டேன். அப்படி நான் நினச்சிக்கிட்டது தான் வாசு.